கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த 10 வாரமா ஃபவுண்டேஷன் சீரீஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்ல. எப்படி இந்த திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி அந்த உறவு தான் எல்லாமே. அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் பரிசுத்தம், அதுதான் நீதி. அதுல பங்கெடுப்பதுதான் நம்முடைய தேவன் நம்ம உண்டாக்குனதின் நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி இந்த கண்ணாடி, நம்ம பார்க்குற கண்ணாடி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ் காட் ஓட கண்ணாடி போட்டு பார்த்தோம்னா எல்லாமே எப்படி மாறுதலா தெரியும் அப்படின்றத பார்த்தோம். அதோடைய கண்டினியூஷன் தான் நான் இப்ப பேசுறது. கண்டினியூஷன்னா எப்படின்னா, இது புரிஞ்சுதுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும். இப்படி ஜட்ஜ் கார்டை விட்டுட்டு நம்ம ட்ரையூன் காட்ட போனோம்னா, திரியேக தேவன்கிட்ட போனோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய சபை எப்படி இருக்கும், நம்முடைய கூடுகைகள் எப்படி இருக்கும், நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பேசுறதுக்கு தான் இந்த சீரீஸ். புதிய துருத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் புது ரசம் தேவை, புது ரசம் பிடிக்கும். புது எண்ணெய், புது எண்ணெயா புது விளக்கம் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் போடுவோம் சரிங்களா. புது எண்ணெய் வேணும், புது அபிஷேகம் வேணும், புது மகிமை வேணும். ஆனா அத சொல்றாரு ஆண்டவர், அதை நான் பழைய துருத்தில ஊத்த முடியாது. எனக்கும் ஊத்தணும்னு தான் ஆசை, ஆனா அத பழைய துருத்தியில ஊத்த முடியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷங்கள்லயும் இந்த பகுதி வருது, பழைய துருத்தி புது துருத்தி மேட்டர். மத்தேயுல இருந்து படிப்போம். 16வது வசனம். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடே இணைந்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புது துணி பழைய துணி. அப்புறம் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். சொல்றாரு, எப்பா புதுசுலதான் ஊத்த முடியும். ஏன்னா பழசுல ஊத்துனோம்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது ரசம் துருத்தி ரிஜிட் ஆயிடும் சரிங்களா. சோ இப்படி இந்த ட்ரையூன் டான்ஸ் ஜட்ஜ் கார்டுன்னு பார்த்தோம்ல, இந்த சீரீஸ்ல எதை பார்க்க போறோம்னா, இது மத கட்டமைப்புகள். மத கட்டமைப்பு இது என்னது? ஜோய ஜீவன்ல பங்கெடுத்து திரியேக நடனத்துல பங்கெடுக்கிற ஒரு உறவு சார்ந்த நிஜத்திலே பங்கெடுக்கிற, நிஜங்களுக்கெல்லாம் நிஜம் சரிங்களா, அந்த நிஜத்துல பங்கெடுக்கிற ஒரு சமுதாயம். உறவு சார்ந்த நிஜத்திலே பங்கெடுக்கிற ஒரு சமுதாயம். இது என்னது? மத கட்டமைப்புகள். இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பழைய துருத்தியில என்ன ப்ராப்ளமோ அதே தான் இதுலயும் ப்ராப்ளம். என்னது? பழைய துருத்தியில என்ன ப்ராப்ளம்? அது அப்படியே ஹார்ட் ஆயிரும், ரிஜிட் ஆயிரும், இறுக்கமாயிரும். பாருங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷன், எல்லா கட்டமைப்புகள்லயும் அதுதான், இறுக்கமாயிரும். அப்படியே ஜிகி ஜிகி பேம்பாம்ல இருக்காது, அப்படியே இறுக ஆரம்பிச்ச பிறகு அதுக்குள்ள புது திராட்சரசம் ஊத்த முடியாதான். என்ன கான்டெக்ட்ல சொல்றாரு பாருங்களேன். யோவானுடைய சீஷர்கள் நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபாசியாமல் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு பதிலாக தான் இதை சொல்றாரு.
நாங்க பரிசேயர்லாம் பயங்கரமா ஃபாஸ்டிங் மேல ஃபாஸ்டிங், ஃபாஸ்டிங் மேல ஃபாஸ்டிங், இந்த ஃபாஸ்டிங், அந்த ஃபாஸ்டிங், இது ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் பார்ட்டிலேயே இருக்கீங்க. அதுவும் பார்ட்டினா வந்து சும்மா பார்ட்டி இல்லை, எல்லாம் ராங் கிரௌடோடயே இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. ஏன்? அதுக்கு முன்னாடி உள்ள 2 வசனம் பாருங்க. 9வது வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆயத்துறையில் அப்படின்னு சிம்பிளா போட்டுட்டாங்க. பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல அதே எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். As Jesus left Capernaum, he came upon a tax collecting station. ஆயத்துறைக்கு வந்தாரு. Where a traitorous Jew was busy at work. Traitorous Jewனா என்னது? நல்லா ரோமர்கள் யூதர்களை ஆண்டு கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ யூதர்களை வந்து ஏகப்பட்ட வரி போட்டு அவனுங்களை படாத பாடுபடுத்திட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? இப்ப நமக்கு அது கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ரோமர்கள் அளவுக்கு இல்லைனாலும் போட்டு வரி மேல வரி போட்டு வாங்கிட்டு இருந்தானுங்களா. அப்படி வாங்கும் பொழுது சில யூதர்கள் வந்து அந்த வரி வாங்குற வேலைக்காக, அதுக்கு வர சம்பளத்துக்காக ரோமர் சைடு போயிட்டாங்க. ஸோ அவனுங்களெல்லாம் யூதர்கள் அவனுங்களை மதிக்க மாட்டாங்க. அவனுங்களை பார்த்தாலே காரி துப்புவானு, மூஞ்சில லிட்டரலாவே காரி துப்புவானு, துப்பிட்டே இருப்பாங்க. அதான் அந்த சோசன் ஆப் இருக்கும் பாருங்க, அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த ஜீசஸ் மூவி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்த ஜீசஸ் மூவிலே ரொம்ப அருமையான மூவி அதுதான். ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் சீசன் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுங்க, காசு கொடுத்து. ஆனால் ஃப்ரீயாக தான் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு எபிசோடு வந்து ஸ்பான்சர் பண்ணி பாருங்க. அதுல அருமையா இந்த மேத்யூ சீன் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அவனை எப்படி ஜனங்க ட்ரீட் பண்றாங்க. ஏன்னா ஆயக்காரர்கள்ன்றவங்க பாவிகள் இப்படி இருக்கானுங்கன்னா அடிமட்டத்துலதான் வந்து ஆயக்காரர்கள் இருக்காங்க. அதனாலதான் பைபிள்ல பாத்தீங்கன்னா பாவிகளும் ஆயக்காரர்களும் சொல்லி ஆயக்காரர் ஒரு தனி கேட்டகரியாவே மென்ஷன் பண்றாங்க. பாவிகள்னா எல்லாரும் பாவி தானே, ஆயக்காரனும் பாவி தானே, அவனும் அந்த கேட்டகரி இன்க்ளூடட். ஆனா ஆயக்காரன்றது ஒரு தனி கேட்டகரியே. அந்த கேட்டகரியில இருந்த மத்தேயுவை அவர் என்ன பண்ணார்னா பார்த்து, எனக்கு பின்னாடி வா, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி ஒரு ரபாய் வந்து தன்னுடைய சீஷனுக்கு சொல்ற வார்த்தைய சொல்லி அவனை நீ என்ன சீஷனா வான்னு சொன்ன உடனே புரிய மாட்டேங்குது. கூட இருந்து சீமோன் பேதுருக்கெல்லாம் கடுப்பாகுது. என்ன ஆண்டவரே, சரி நான் ஒரு மோசமானவன் தான், நான் ஒரு மாதிரி எல்லாம் படகான்னு பண்றான் தான், என்ன கூப்பிட்டீங்க, சரி அது எனக்கு புரியுது. எப்படி மத்தேயுவை நீங்க கூப்பிடலாம், எப்படி ஒரு ஆயக்காரனை உங்க சீஷனா கூப்பிடலாம்? அப்பதான் சொல்றாரு அந்த மூவில, கெட் யூஸ்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. கெட் யூஸ்ட் டிஃப்ரெண்ட், எல்லாம் மேல எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. லேட்டர் ஜீசஸ் went to Matthew's home to share a meal with him. அதுக்கப்புறம் இயேசு என்ன பண்ணாரு, 10வது வசனத்துல போய் சாப்பாடு சாப்பிட போனார். மை குட்னஸ், அது எவ்வளோ பெரிய மேட்ரு தெரியுமா? நம்ம கலாச்சாரத்திலேயே நமக்கு இது தெரிஞ்ச ஒரு மேட்ரு. ஒரு வீட்டுல போய் தண்ணி போய் நின்று பேசிட்டு வர்றது ஒண்ணு, வீட்டு வாசல்ல நின்று பேசுறது ஒண்ணு, வீட்டுக்குள்ள நின்று பேசுறது ஒண்ணு, அப்படியே வீட்டுக்குள்ள போய் உட்காந்து தண்ணி குடிச்சிங்கன்னா அது ஒண்ணு. எல்லாத்தையும் தாண்டி அவங்க வீட்டுல கை நினைக்கிறதுன்னு வாங்க. கை நினைக்கிறதுனா அவங்க வீட்டுல அவங்களோட உட்காந்து ஒரே டேபிள்ல சாப்பிட்டீங்கன்னா அந்த உறவின் லெவலே வேற. என் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. சோ ஜீசஸ் மத்தேயு வீட்டுக்கு பின்னாடி வான்னு கூப்பிட்டது மாத்திரம் இல்ல, அவனை வீட்டுல பார்ட்டி அரேஞ்ச் பண்ண சொல்லி அவன் வீட்டுக்கு போய் அவங்களோட உட்காந்து, மேத்யூவோட ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸ் கலெக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? அவனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு குரூப் மாத்திரம் தான். பாருங்க, many other tax collectors and outcasts of society were invited to eat with Jesus and his disciples. அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். My goodness. Wow. யோசிச்சு பாருங்க.
எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கு நைட்? ஆயக்காரர், பரிசேயர்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஆயக்காரர்கள், பாவிகள், இவங்க எல்லாம் அவுட்காஸ்ட் அண்ட் லோ லைஃப்ஸ். அவங்க அடுத்த வசனம் பாருங்க. When the Pharisees saw what was happening, they were indignant. கோபம் மூக்கு கேறிடுச்சான் பரிசேயர்கள். அதை பார்த்த உடனே இயேசுனுடைய சீஷர்கிட்ட கேட்கிறாங்களாம், why would your master dine with such low lives? இப்படி கேவலமானவங்களோட உட்காந்து உங்க மாஸ்டர் உங்க டீச்சர் சாப்பிடுறாரு, என்ன உங்க டீச்சருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாரு? வியாதியஸ்தர்களுக்கே வைத்தியன் தேவை, பிணியாளர்களுக்கு வைத்தியன் வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் புரியுதுங்களா? சோ இந்த ஓவரால் கான்டெக்ட் பாத்தீங்கன்னா பழைய துருத்தி புது துருத்தின்னு பேசும்பொழுது அவர் சொல்றாரு, டே நான் ஒண்ணு நினைச்சேன், நீங்க ஒண்ணு பண்றீங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒரு டேபிள்ல, ரவுண்ட் டேபிள்ல உட்காந்து ஜீசஸ், அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் மேத்யூ அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சிரிக்கிறானுங்க, இது பண்றானுங்க, ஜோக் அடிக்கிறானுங்க. ஜீசஸும் ஜோக் அடிக்கிறாரு, சிரிக்கிறானுங்க. அந்த சிரிக்கிற போதே அவருடைய பிரசன்ஸ்லயே அப்பாவை பத்தி சொல்றாரு, அப்பாவோட அன்பை காட்டுறாரு. அப்பா நீ அவன் வாழ்க்கையில பேசுறாரு, அழுகுறானுங்க. அப்படி ஒரு சினாரியோலதான் சகையு டக்குன்னு எந்திரிச்சுன்னு நான் இது வரைக்கும் யார் யாட்டெல்லாம் நியாயமா வாங்கியிருக்கேனோ 4 தரமா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஏசு சொல்ல, ஏய் நீ பண்ண வேண்டிய 4 காரியங்கள் அப்படின்லாம் எதுவும் பண்ணல. அவன் பிரசன்ஸ்லேயே அப்படியே அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பின் பிரசனத்திலேதான் மறுரூபம் உண்டாகும். நிபந்தனையற்ற அன்பின் பிரசன்னத்துல மாத்திரம்தான் என்ன உண்டாகும்? உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு உறவுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சாரு. ஆனா இவங்க என்ன, இந்த மத கட்டமைப்பு என்ன ஆயிடுச்சு? பரிசேயர்கள் இவனுங்க அண்ணா காய்பா எல்லாம் சர்வீஸ் மேல சர்வீஸ் நடத்தி, மீட்டிங் மேல மீட்டிங் நடத்தி அது என்ன ஆயிடுச்சு? பழைய துருத்தி ஆயிடுச்சு. அதத்தான் இப்ப எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். கவனிங்க, போன வாரமே சொன்னேன். என்னது? வெளிப்பிரகாரம். அப்புறம் என்னது? பரிசுத்த ஸ்தலம். இது மகா பரிசுத்த ஸ்தலம். சரிங்களா? மகா பரிசுத்த ஸ்தலத்துலதான் என்ன இருக்குது? தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, மகிமை இருக்கு, ஜீவன் இருக்கு. சோ இது முதலாம் கூடாரம். இது ரெண்டும் சேர்ந்தது முதலாம் கூடாரம். இது மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கான போறதான வழி முதலாம் கூடாரம் நிற்கும் வரைக்கும் என்ன, அது இன்னும் வெளியரங்கமாகவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பெற்றாருன்னு சொல்றாங்க. இது என்னது? ஹீப்ரூஸ், எபிரேயர் 9:8. ஆனா எபிரேயர் எப்ப எழுதப்பட்டது? எபிரேயர் எப்ப எழுதப்பட்டதுன்னா செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசம். செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசம் என்ன? இது மோசேயின் கூடாரம். இது மோசேயின் கூடாரம். மோசேயின் கூடாரம் போய் தாவீதோடைய பையன் சாலமோன் தேவாலயம் கட்டி, அந்த தேவாலயம் இடிஞ்சு அதுக்கப்புறம் ஏரோது திரும்ப அதை திரும்ப கட்டி, இயேசு காலத்துல இருந்தது ஏரோது கட்டின செகண்ட் டெம்பிள் ஜூடாயிசம். சோ அதுதான் நின்றுட்டு இருக்கு. எப்ப ஆனா எழுதப்பட்டது? இயேசு மரிச்சு உயிரோட எந்திரிச்சு பரமேறி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு இப்படிப்பட்டதான ஒரு சமுதாயம் உண்டான பிறகு எழுதப்படுது.
கடைசி மினிட் வார்னிங்கா. என்னன்னா, எப்பா இயேசு வந்து பண்றத பண்ணிட்டாரு. அவர் பலியா வந்து எல்லா பலிகளையும் நிறுத்திட்டாரு. அப்புறம் அவரு பரமேறி பரிசுத்தாவியானவர் ஊத்திட்டாரு. இப்ப தேவனுடைய ஒரிஜினல் பிளான், காட் இன் மேன், மனிதன் வாசஸ்தலமா ஆணுன்ற அவருடைய அனாதி தீர்மானம் நிறைவேறினாலும் பெருங்கூட்ட மக்கள் இன்னும் அந்த வழியை ஏன் கண்டுபிடிக்காம இருந்தாங்கன்னா, இந்த சிஸ்டம், சரிங்களா, மத கட்டமைப்புகள் வந்து இன்னும் இருக்கிற வரைக்கும் அந்த வழி வந்து வெளியரங்கமாகவில்லை அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான ஒரு பாயிண்ட், லைட்டா குழப்புற மாதிரி இருக்கும், நான் நல்லா கவனமா கேளுங்க. எபிரேயர் எழுதும் பொழுது என்ன இல்லை, மோசையின் ஆசரிப்பு கூடாரம் இல்லை. என்னதான் இருந்தது? தேவாலயம் தான் இருந்தது. ஆனா மோசையின் ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு ஒரு பாயிண்ட் சொல்ல வர்றாரு. என்ன பாயிண்ட்னா, எப்பா உண்மையான மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கைகளினாலே கட்டப்பட்ட இதுல இல்ல, கைகளினாலே கட்டப்படாத மகா பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிதாவின் சந்நிதிக்கே இயேசு நுழைஞ்சாரு. சோ எபிரேயரோட பாயிண்ட் என்னன்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் ஜீவன் கொடுக்கிற இது உண்மையான என்னதுன்னா பிதாவின் பிரசன்னம். இந்த பிதாவின் பிரசன்னத்திற்கான வழி இயேசுனால இருந்தாலும் அது இன்னும் இட்ஸ் நாட் த்ரோன் ஓபன் டு ஆல் அப்படின்னு வருது ஆம்பிளிஃபைட்ல. இட் இஸ் நாட் த்ரோன் ஓபன் டு ஆல். இன்னும் எல்லாரும் அதுக்குள்ள வர மாதிரி ஏன் வர முடியலன்னா, இந்த சிஸ்டம், இந்த மத கட்டமைப்பு, இந்த டெம்பிள், அது பாருங்களேன், NLT-ல படிங்க, அது தெளிவா உங்களுக்கு புரியும். By these regulations, the Holy Spirit revealed that the entrance to the most holy place, which is the true holiest of all, சரிங்களா, entrance to the true holiest of all, which is the presence of the Father, பிதாவின் பிரசன்னமாகிய உண்மையான மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கான வழி was not freely open as long as the tabernacle and the system it represented were still in use. So இந்த கட்டமைப்பும் இந்த கூடாரமும் அது எதை பிரதிபலிக்கிறதோ, எந்த கட்டமைப்பை பிரதிபலிக்கிறதோ, the tabernacle and the system it represents, அது இருக்கிற வரைக்கும் மகா பரிசுத்தத்திற்கான வழி இன்னும் வெளியரங்கமாகலன்னு சொல்லி எதை மோசேயின் கூடாரத்தை யூஸ் பண்ணி எதை குவெஸ்டின் பண்றாரு? அவர் காலத்துல நின்ன சாலமோன் தேவாலயத்தை குவெஸ்டின் பண்றாரு எபிரேயர் எழுதினவர். நான் இப்ப என்ன பண்றேன்னா, சாலமோன் தேவாலயத்தை எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணி நம்ம காலத்துல நின்னுகிட்டு இருக்கிற மத கட்டமைப்புகளை குவெஸ்டின் பண்றேன். எப்படி இயேசு எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த தேவாலயம் தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல தடையாக நின்னது. அதை வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. 8ஆம் அதிகாரம் எபிரேயர் 8 கடைசி வசனம், புது உடன்படிக்கை என்று சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். நல்லா கவனிங்க, இது என்ன ஆயிடுச்சு? பழசாயிடுச்சு. பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. போன வாரமே சொன்னேன், டாக்டர் கொடுத்தாரு மாத்திரன்றனால அதை வந்து வருஷக்கணக்கா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. எடுக்கும் போது என்ன பார்க்கணும்? அந்த மாத்திரையோட கடையில போய் வாங்கும் போதே எதை பார்த்தா வாங்குறோம்? எக்ஸ்பைரி டேட். இது வந்து யூஸ் பண்ணலாமா, இல்லைன்னா காலம் கடந்து போயிருச்சா அந்த டேப்லெட்டு அப்படின்னு பாக்குறோம். ஸோ சில சிஸ்டம்ஸ், சில இன்ஸ்டிடியூஷன், சில கட்டமைப்புகள் ஆண்டவர் ஒரு காலத்துல ஓகே பண்ணாரு. ஆனா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருந்தது. அந்த எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி அது நின்றுட்டு இருந்தால் அது வந்து அதனுடைய நோக்கங்களுக்கு மாறாக கிரியை செய்யும். அப்படிதான் இயேசுடைய காலத்துல ஆலயம் நோக்கங்களுக்கு மாறாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆலயத்துல வந்து தேவன் நான் வந்து மனுஷனோட உறவாடணும் அப்படின்னு சொல்லி ஆலயம் இல்லாம
ஆலயம் எப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் தடையா நின்றுச்சு. ஸோ இயேசு என்ன பண்ண வேண்டியதாயிடுச்சு, அதை ரிமூவ் பண்ணு அப்படின்ற சொல்ற லெவலுக்கு அந்த சிஸ்டம் ஆயிடுச்சு. இயேசு பண்ணதெல்லாம் பண்ணியுமே ஏன் ஜனங்கள் இன்னும் ஃபுல்லா பெனிஃபிட் அனுபவிக்கலைன்னா அது பிசாசு காரணம் இல்ல, மதம் தான் காரணம் அப்படின்னு இயேசு சொன்னார். அதைத்தான் நானும் சொல்றேன். இயேசு எல்லாம் பண்ணி புது உடன்படிக்கை அப்படி இப்படி 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 ட்ரையூன் டான்ஸ் இப்படி இப்படின்னு சுவிசேஷம் இருந்தாலும், இதுதான் நிஜங்களுக்கு நிஜமா இருந்தாலும், சத்தியங்களுக்கு எல்லாம் சத்தியமா இருந்தாலும், ஏன் நம்மளால அதை ஃபுல்லா இன்னும் அனுபவிக்க முடியாம இருக்குன்னா, நம்ம இன்னுமே நிஜத்துக்கு போகாம ஒரு சிஸ்டம்லயே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சிஸ்டம் விட்டுட்டு நம்ம நிஜத்துக்கு போக ஆரம்பிச்சோம்னா அவருடைய நிஜம் நம்முடைய நிஜமாய் மாறும் அப்படின்றதுதான் பாயிண்ட். இப்ப சாலமோன் தேவாலயத்துல, அதாவது இயேசு காலத்துல இருந்த மத கட்டமைப்புகளுக்கும் நம்முடைய மத கட்டமைப்புகளுக்கும் சில பயங்கரமான ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமை அப்படின்றத பார்ப்போம். மோசையின் ஆசரிப்பு கூடாரமா இருக்கட்டும், சாலமன் தேவாலயமா இருக்கட்டும், இல்லாட்டி இயேசு காலத்துல இருந்த மத கட்டமைப்பா இருக்கட்டும், அது மெயினா அவங்களுக்கு என்ன ஒரு இது இருந்ததுன்னா, கிளர்ஜி லைட்டின்னு சொல்லுவாங்க. கிளர்ஜி லைட்டினா ஃபுல் டைம் பாஸ்டர், அப்புறம் காமன் மேன், சராசரி மனிதன், தேவ மனிதன். அந்த டிஃபரன்ஸ் இருந்து பாருங்க. லேவி கோத்திரத்துக்கும் மற்ற கோத்திரங்களுக்கும். மற்ற கோத்திரம்லாம் காமன் கோத்திரம், லேவி பரிசுத்த கோத்திரம். ஏன்னா அவங்கதான் உள்ள போக முடியும், அவங்கதான் இது செய்ய முடியும், அவங்கதான் இது செய்ய முடியும். அதுலயும் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன, பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர முடியும். இது எல்லாம் வெளியில நின்று அப்படியே பார்க்கணும். வெளியில நின்று பார்க்கலாம். அவர் உள்ள போயிட்டு கொடுக்கறத வாங்கிக்கலாம், அவர் சொல்றத கேட்கலாம். ஆனா சர்க்குன்னு போக முடியாது உள்ள. இது அந்த கட்டமைப்பின் மிகப்பெரிய ப்ராப்ளமா ஆண்டவர் பார்த்தார். ஏன்? அவருடைய இருதயம் முதல்ல இருந்தே என்னவா இருந்தது? priesthood of all believers அப்படின்னு என்னது? ராஜரீக ஆசாரிய கூட்டம் யார் இருக்கணும்? ராஜரீக ஆசாரிய கூட்டமா யார் இருக்கணும்? ஃபுல் எவ்ரி ஒன், ஒவ்வொருவரும் ராஜரீக ஆசாரிய கூட்டமா அப்பாட்ட டைரக்டா டாடி அப்படின்னு போலாம், அவர் பேசுறத கேட்கலாம், அவர் சொல்றத ரிசீவ் பண்ணலாம் அப்படின்றதுதான் பிதாவினுடைய இருதயம். ஆனா இடையில இந்த சிஸ்டம் பிரிச்சிருச்சு. நடுவுல ஒருத்தனை ஏஜென்ட்டை வச்சிருச்சு, நடுவுல ஒரு மீடியேட்டர் வந்துட்டாங்க. அந்த மீடியேட்டர் அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் வச்சு ரிமூவ் பண்ணுன்றதுக்காக தான் இயேசு வந்தாரு. அதைத்தான் சொன்னாரு, பழைய துருத்திய ரிமூவ் பண்ணு, அப்படின்னாதான் நான் புதுசா ஊத்த முடியும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இதுல யாரு? நம்ம இதுல பாஸ்டர், அப்புறம் வர்ஷிப் டீம், ஆராதனை டீம், ப்ரொஃபஷனல் டீமா மாத்திட்டோம். ப்ராப்ளி நம்ம அங்கி போடலையா இருக்கும், டான் ஜீன்ஸ் போட்டிருக்காம இருக்கும். ஆனா இவங்கெல்லாம் மாத்திரம்தான் வர்ஷிப் பண்ண முடியும். மற்றவங்க எல்லாம் நின்று பார்க்கலாம், நின்று கை தட்டலாம், அவங்க பாடுறத பாடலாம், அவங்க சொல்றத கேட்கலாம், அவங்க சொல்றத ரிப்பீட் பண்ணலாம். ஆனா அந்த ஒரு இன்டர்மீடியேட், சரிங்களா, மீடியேட்டர், மத்தியஸ்தன் வேலைய நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த சிஸ்டம்ல. டைரக்டா அவங்கள கனெக்ட் பண்ணி பாருங்களேன். புது உடன்படிக்கை 8ஆம் அதிகாரம், சரிங்களா, என்ன போட்டிருக்கு?
10வது வசனத்திலிருந்து, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்கள் அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும். அப்படின்னா சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும்னா என்னது? ஃப்ரம் தி லீஸ்ட், பாருங்க பேஷன் டிரான்ஸ்லேஷன் என்ன வருதுன்னு, ஃப்ரம் தி மோஸ்ட் அன்லைக்லி டு தி மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட். இவன் யாரா அப்படின்றவனதுல இருந்து ஒரு பெரியவர் வந்திருக்காரு, சேர் முன்னாடி சேர் போடு அப்படின்றவன் எவனாலும் வந்து என்ன டைரக்டா அறிய முடியும். எப்படி மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் பெரியவர், உங்கள் மத்தியில பெரியவர் வந்து என்ன அறிய முடியுமோ, அந்த மாதிரி உங்க மத்தியில என்னெல்லாம் யாரு அப்படின்றவனும் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, அறிவார்கள். கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏன்? எல்லாரும் என்னை அறிந்திருப்பார்கள். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானது நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபமாயிருக்கு. சோ நியூ கவர்னன்ட்ல மெயின் ட்ரஸ்ட் என்னன்னா, எல்லாரும் என்னை அறிவார்கள் விதவுட் ஏஜென்ட். நடுத்தரகர் புரோக்கர்ஸ் இல்லாம டைரக்டா எல்லாரும் என்னை அறிய முடியும் அப்படின்றதான் புது கவர்னன்டோடைய த்ரஸ்டே, மெயின் கிளாஸே. அதை தான் 1 யோவான்லயும் படிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, யோவான் கொஞ்சம் அவர் வந்து வயசான காலத்துல எழுதுனது, மற்றவங்க எல்லாம் கொண்டுட்டாங்க, இவர் இன்னும் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவர் நிறைய சர்ச்சோடைய அந்த டிரான்சிஷன்லாம் பாக்குறாரு. நல்லா ஆரம்பிச்சானுங்க, அப்புறம் ஒரு மாதிரி ஆறானுங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறாரு. பார்த்துதான் எழுதுறாரு. 26ஆம் வசனம், உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் லீடர்ஸ்லாம் உள்ள நுழைஞ்சு வேற மாதிரி டாக்டர்லாம் கொண்டு வந்து வேற மாதிரி ஏசிட்டு இருந்து பிரிச்சு போற மாதிரி சில டீச்சிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, சிஸ்டம்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஸோ இவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னை சிஸ்டமை நம்பி கொடுக்கல, சிஸ்டமை நம்பி நான் உன்னை விட்டுட்டு வரல, உங்களுக்குள்ளா இருக்கிறதான அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கும், ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அபிஷேகம் போதிக்கும். இது யாருக்கு எழுதுறாரு? அங்க இருக்கிற பாஸ்டருக்கா? இல்ல, அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் அப்படின்னு. இங்க சிஸ்டம்ல வெறும் போதகருக்குரிய அபிஷேகம் மாத்திரம்தான் போதிக்கும். நம்ம சண்டே மார்னிங் பாத்தீங்கன்னா போதகர் ஒரு கேரக்டர் இருக்கும், அவர் மாத்திரம்தான் டீச் பண்ணுவாரு. இங்க வந்து ஒன் அனதரிங், ஒருவருக்கொருவர், என்னங்க ஒருவருக்கொருவர் 50 தடவை வருது பைபிள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள், ஒருவருக்கொருவர் பாசமா இருங்க, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் போதியுங்கள், ஒருவருக்கொருவர் வசனங்களாலும் ஞானப்பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் தன்னிலும் உங்களை வந்து மேன்மையுள்ளவர்களா எண்ணுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் கடிச்சு பட்சிக்காதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், ஒருவர் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு அந்த அதே நடக்கல பாருங்க. நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாத்துக்கும் ஒருவர், அவரு தான் இவரு.
சோ எல்லாருக்குள்ளயும் கிறிஸ்து இருக்காரு, எல்லாருக்குள்ளயும் அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் அவர்களை போதிக்க கூடும். யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோம் சரிங்களா, ஜீசஸ் சினாரியோ, எல்லாரும் சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டே இருக்கும் போது ஒரு கப்புள் நீங்க ஒரு 2 கப்புல கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு சாப்பிடுறீங்க, அப்படியே பேசுறீங்க. அப்புறம் எப்படி நீங்க சண்டை போட்டீங்க அப்படின்னு ஒரு டாபிக் வருது. ஜோக்ல வருது. அந்த ஜோக்கு கொஞ்சம் அப்படியே சீரியஸா வருது டாபிக். அப்போ உடனே நீங்க சொல்றீங்க, ஆமா இப்படி எங்க இதுல நடக்கும்போது நான் இப்படி என் ஒய்ஃப் சண்டை வந்துருச்சு, அப்போ ஆவியானவர் என்கிட்ட இப்படி பேசினாரு, இல்லை நீ அவளை பாக்குறது தப்பு, நீ புரிஞ்சுக்கிறது தப்பு, நீ போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னாரு. ஸோ நான் அப்படி போய் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. அந்த சொல்லும் போது அந்த அடுத்த கப்புல அது கேட்டுட்டே இருக்கும் போது அவங்களுக்கு அது எங்கேயோ போய் டச் ஆகுது. டச் ஆன உடனே அவங்க ஓப்பன் அப் பண்றாங்க. அப்புறம் ஓப்பன் அப் பண்ணி சொல்லி அவங்களுடைய ப்ராப்ளங்களை சொல்றாங்க, அழுகுறாங்க. நீங்களும் சேர்ந்து அழுகுறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, கிஸ் கொடுக்குறீங்க, அப்புறம் ஜோம் பண்றீங்க, அப்புறம் திரும்ப சிரிக்கிறீங்க, அப்புறம் சேர்ந்து எல்லாம் சாப்பிடுறீங்க. அது ட்ரையூன் டான்ஸ் மாதிரி, ஜிகி ஜிகி பேம் பேம் மாதிரி பாக்குறதுக்கு இருக்குதா? இல்லைன்னா எல்லாரும் வரிசையா ஒரு ரோக்கு பின்னாடி ஒரு ரோ சேர்ல உட்காந்துட்டு அவன் பின்மண்டைய பார்த்துட்டு கொண்டைய பார்த்துட்டு ஒருத்தர் அதனால டீச் பண்ணவே கூடாதுன்னு சொல்றேன்னா, அப்படின்னா நான் ஏன் உட்காந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சோ நான் என்ன சொல்லேன், ஆல் கிங்டம் ட்ரூத்ஸ் ஆர் பாரடாக்சிக்கல் இன் நேச்சர். எல்லா ராஜ்யத்தின் சத்தியங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது போல இருக்கு. அது ஆனா கரெக்டா டென்ஷன்ல பிடிக்கணும்னு சொல்லி இப்போ உங்களுக்கு போதிக்க தேவையில்லை, உங்களுக்கு இருக்கிற அபிஷேகமே போதிக்கிறதுன்னு சொன்ன அதே பைபிள் என்னவும் சொல்லுது எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல. நிறைய பேருக்கு ஏற்கனவே மண்டை சூடேறி இருக்கும். அப்படின்னா எபேசியர் 4 வந்துட்டேன், கவலைப்படாதீங்க. எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும், அதுல என்னங்க இந்த கான்டெக்ட்ல எப்படி டீச்சிங் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல பாருங்க. என்னது? நாம் அனைவரும், அதுதான் நோக்கம். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாகும் வரைக்கும் பூரண புருஷன் ஆகும் வரைக்கும்னா அது இங்கிலீஷ்ல அது என்ன வேர்டு? அன்டில் அது வரைக்கும். சரிங்களா? அப்படின்னா இது அப்படியே போய்கிட்டே இருக்கும்ல. ஒரு டைம் லிமிட் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் நடக்கிற வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அது இதை நான் பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல படிக்கிறேன். 11வது வசனம். He has appointed some with grace to be apostles. சிலரை அப்போஸ்தலர் கிருபையினாலே அழைத்திருக்கிறார், சிலரை தீர்க்கதரிசி கிருபையில் அழைத்திருக்கிறார். Some with grace to be evangelists, சிலரை சுவிசேஷகராக அழைத்திருக்கிறார், சிலரை போதகர்களாக அழைத்திருக்கிறார், சிலரை மேய்ப்பராக அழைத்திருக்கிறார், pastors and teachers. சரிங்களா? And their calling is to nurture and prepare all the holy believers to do their own works of ministry, and as they do, this will enlarge and build up the body of Christ. புரியுதுங்களா? சோ இவங்க எல்லாம் 5 பேர் எதுக்கு இருக்காங்களாம்? சரீரத்தை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்காக, எல்லா பிலீவர்ஸையும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்காக இவங்க 5 பேர் இருக்காங்க. இவங்க மாத்திரம் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே எல்லாரையும் வருஷக்கணக்கா அப்படியே சீட்டிலேயே உட்கார வச்சுட்டு இருக்கிறதுக்காக இல்லையா. இவங்க 5 பேருடைய ஊழியத்தின் நோக்கமே மற்ற எல்லாரையும் வேலை செய்ய வைக்கணும், மற்ற எல்லாரையும் தூக்கி விடணும், மற்ற எல்லாரையும் இவர்கள் எப்படி தேவனை கேட்க முடியுதோ, இவர்கள் எப்படி வேதத்தை ஆராய்ந்து போதிக்க முடியுதோ, அதே போலவே அவர்களும் மற்றவர்களுக்கு போதிக்க வைக்கிற அளவுக்கு அவங்கள கொண்டு வர்றதுக்காக தான் இவங்க. பேசிக்கா அவங்க 5 பேர் ஏணி படிங்க, மற்றவங்க ஏறி போறதுக்கு. கீழே அவனுங்களையே உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார வைக்கிறதுக்கு இல்ல,
இவங்க மேல ஏறி அவங்க வேற இடத்துக்கு போகணும். அதுதான் சொல்றாரு பவுல், நாங்க அப்போஸ்தலர்கள் உலகத்திலேயே ரொம்ப கேவலமா நடத்தப்படுற ஆட்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பாசில்ஸ், ப்ராஃபெட், பாஸ்டர், டீச்சர், ஊழியெல்லாம் வந்து சும்மா களைகட்டி பறக்குது. உங்களுக்குள்ளா இருக்கிற அபிஷேகம் உங்களை போதிக்கும். அதை எப்படி போதிக்குதுன்னு உங்களுக்கு கத்துத்தரக்குதான் போதிக்கணும். நானே ஜெனரேஷன்ஸுக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ நான் போதிக்கிறதே கேட்டுக்கிட்டே இரு அப்படின்றதுக்காக இல்ல. உங்களுக்குள்ளா இருக்கிற அபிஷேகத்தை, உங்களுக்கு போதிக்கிற அபிஷேகம் எப்படி உங்களுக்கு போதிக்குது, எப்படி உங்களுக்குள்ளா இருக்கிற கிறிஸ்து உங்களோட பேசுறாரு, எப்படி அப்படின்றத சொல்லி தந்து உங்களை பாடியை எக்விப் பண்றதுக்காக தான் 5-fold. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் சரீர பூரண புருஷன் ஆகும் வரைக்கும், அதுக்குதான். புரியுதுங்களா? சோ இப்ப நான் டீச் பண்ணவே கூடாதுன்னு சொன்னேன்னா, இல்ல டீச் பண்ணலாம். ஆனா வெறும் சண்டே காலையில ஒருத்தர் டீச் பண்றாரு, மீதி எல்லாரும் வந்து அட்டன் பண்ணிட்டு போறாங்க. ஒரு 4 பேர் பாட்டு பாடுறாங்க, மீதி எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறாங்க. அது பேரு எக்லீசியா இல்லை. அப்படி ஃபார்மேட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அது வந்து மெயின் மேட்ரு இல்லை. மெயின் மேட்ரு வந்து உறவுகள், ஒருவருக்கொருவர் நடக்கிறது. சாப்பாடுல வந்து அப்படியே கனெக்டட் ஆகி அப்படியே பேசி கிறிஸ்துவ பத்தி பேசி, ஒருத்தன் வந்து கிறிஸ்துவ பத்தி பயங்கர அப்படியே பேஷனட்டா இருக்கான்னு வைங்களேன், அவன் கிரிக்கெட்டை பத்தி பேசினாலும் சரி, பாலிடிக்ஸ் பத்தி பேசினாலும் சரி, எதை பத்தி பேசினாலும் சரி, அவன் டாபிக் அப்படியே எப்படி சுத்தி கிறிஸ்துட்டு வந்துடும். அவன் நிஜத்தை நோக்கி போயிட்டு இருக்கான்னு வைங்க, நிஜத்தை நோக்கி அவனுடைய இருதயம் இழுக்கப்பட்டு இருக்குன்னு வைங்களேன். எந்த டாபிக்ல நீங்க ஆரம்பிச்சாலும், காமெடியே பேசினாலும் சுத்தி முத்தி கொஞ்ச நேரத்துல டாபிக் கிறிஸ்துட்ட வரும். அந்த மாதிரி வருது பாருங்க. அதுல நீங்க பேசும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் பேசுறீங்கல்ல, அதுதான் உண்மையான டீச்சிங். அதுதான் உண்மை. நல்லா கவனிங்களேன். இப்ப இந்த கட்டமைப்பின்படி டீச் பண்றோம்ல, இப்படி முன்னாடி புல்பிட் இருக்கு, அப்புறம் இங்க சேரா அவன் அப்படியே பின்மண்டைய பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கும் போது, இந்த ஃபார்மேட்ல இப்போ ஒரு சர்ச்சுக்கு 100 பேர் வராங்க. அதுல எத்தனை பேருக்கு இப்படி புல்பிட்ல இருந்து டீச் பண்ணும் பொழுது சத்தியம் அவங்களுக்குள்ள இறங்கி அவங்க வாழ்க்கையை மறுரூபமாக்குற அளவுக்கு அவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியுது, வேற எந்த ஹெல்ப்பும் இல்லாம, வேற உறவுகள் எதுவும் இல்லாம, வெறும் இந்த டீச்சிங்லயே அப்ளை பண்ணி அவன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு எவ்வளவு ரிசல்ட் வந்து 100 பேர் வராங்கன்னா எத்தனை பேர் அப்படி பண்ண முடியுது அப்படின்னு நீங்க பாஸ்டர்ஸ்டே கேட்டு பார்த்தா அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் மெஜாரிட்டியான நம்பர் இல்லை. மெஜாரிட்டியான நம்பர் இல்லை. நிறைய பேருக்கு சண்டே ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணணும், வந்து அட்டன் பண்ணிட்டு போறாங்க. வார்த்தை அப்படின்னு வர்ற குரூப் வந்து ரொம்ப கம்மி தான். அப்படி வரவன் வாழ்க்கையில தான் அவன் அதை எடுத்து அப்ளை பண்றான். அவன் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஏதாவது சேலஞ்ச் வந்து அந்த வார்த்தையை அப்ளை பண்ணி அவன் ரிசல்ட் பாக்குறான். மற்றவங்க வந்து ஏதோ சண்டே நம்ம கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு போயிட்டோம், அட்டன் பண்ணிட்டோம், சர்வீஸ் அட்டன் பண்ணியாச்சு, வந்தாச்சு. அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது ஒருத்தன் சர்ச்சுக்கே போகாதவன் உலகத்தான் எப்படி வந்து அஃபண்ட் ஆறானோ, எப்படி வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆறானோ, எப்படி வந்து இரிட்டேட் ஆறானோ, எப்படி கடுப்பாறானோ, அதே மாதிரிதான் இவனும் கடுப்பாரான். ஏன்னா வார்த்தை உள்ள போய் வேலையே செய்யல. ஏன்னா அப்படி செய்யாது. இங்க இருந்து தூக்கி போடும் பொழுது அவனுக்கா பிடிச்சி அப்ளை பண்ண தெரியாது. அவன்கிட்ட பேசணும், வீட்டுக்கு கூப்பிடணும், அவனோட சாப்பிடணும், அவனோட அழணும், அவனோட சிரிக்கணும், அந்த ஒரு ஜேர்னியில தான் உள்ள இறங்கும். ஏன்னா நாம் உறவுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு கட்டமைப்புக்காக அல்ல. உறவினாலே உறவிற்காக உறவிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். By the people, of the people, for the people மாதிரி we are created by a relationship, for a relationship. We are born of a relationship. உறவிலே உண்டாக்கப்பட்டிருக்கோம், உறவிற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அறியும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அறியப்பட உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் இங்க நடக்குதா? அறியவும் அறியப்படவும் நடக்குதா? என்ன எவனையும் அறிஞ்சிடக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா பாஸ்டரும் பாஸ்டர் ஒய்ஃபுமே கார்ல வரும்பொழுது பயங்கரமா சண்டை போட்டு வரும். சண்டை போட்டு அப்படி சர்ச்சுக்குள்ள வந்தோடனே குபீர்னு மாறிடுவாங்க ரோல். ஏன்னா பாஸ்டர் துப்பி போட்டுருவாங்க, இவங்க பாஸ்டர் அம்மா துப்பி போட்டுருவாங்க.
போட்டுட்டு எல்லாம் அப்படியே ஒர்ஷிப் டைமுக்குள்ள அவனுக்குள்ள சண்டை, பயங்கர சண்டை. ஆனா அவனுங்களும் வந்து அப்படின்னு இங்க எப்படி திரும்பி அப்படிதான் இருப்பானுங்க. ஆனா இப்படி வந்து ஒரு ஷோ நடத்திக்கிட்டே இருக்கணுமா? உங்க சண்டைய வந்து சண்டை போட்டேன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாதே. பாஸ்டர் வந்து சொல்ல முடியாது, இன்னைக்கு ஒய்ஃபோட பயங்கர கடுப்பாயிடுச்சுங்க, எனக்கு பிரசங்கம் பண்ணவே முடியல, நீ யாராவது பேசுங்க அப்படி சொல்ல முடியுமா? இல்ல, ஷோ மஸ்ட் கோ ஆன். ஏன்னா நம்ம ஒரு உறவு சார்ந்த ஒரு ஜீவன் உள்ள ஒரு மேட்ரை எடுத்து அதை கட்டமைப்பா மாத்தி பழைய துருத்தியாகி அது அப்படியே உருகி அப்படியே இறுகி ரிஜிட் ஆயிடுச்சு. இப்படி இப்படி அசைய முடியாது. ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி இருக்குது. அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இப்படி உங்களுக்குள்ளா இருக்கிற அபிஷேகம் உங்களை டீச் பண்ணும் அப்படின்னா அவே இஷ்டத்துக்கு டீச் பண்ணிடுவானே. பயங்கர ராங் டாக்டர்ஸ் எல்லாம் எக்குதப்பா வந்துருமே. ஸோ என்ன பண்ணோம்? ராங் டாக்டர்ஸுக்கு பயந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணோம்? கட்டமைப்புகளை ஃபார்ம் பண்ணோம். ஆனா அந்த கட்டமைப்புகளை ஃபார்ம் பண்ணும் பொழுது கட்டமைப்பே ராங் டாக்டர்ல இருக்கும்போது அதை விட்டு வெளியே மக்களை கொண்டு வர்றது பெரிய பெரும்பாடாயிருது. அப்படின்னால்தான் யூத மதத்துல இருந்து வெளியே வர முடியல. ஏடா மோசையை விட நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க இயேசு. ஏன்னா இப்ப கட்டமைப்பே ராங் டாக்டர்ல தான் நிக்குது. கட்டமைப்பு ராங் டாக்டர்ல இருக்கும்போது எவனோ ஒருத்தன் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகமோ பரிசுத்தாவினரோ சொன்ன சத்தியத்தை கேட்டு வெளியே வரும் பொழுது கட்டமைப்பு அவனை என்ன பண்ணுது? போட்டு தள்ளணும் என்று முடிவு செய்கிறது. ஏன்னா கட்டமைப்புக்கு எது முக்கியம்னா டாக்ட்ரினல் அக்ரிமெண்ட் முக்கியம். டாக்ட்ரினல் அக்ரிமெண்ட், நான் சொல்ற எல்லா டாக்டருக்கு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னாதான் நான் உன் கூட உறவுல இருக்க முடியும், இல்லைன்னா உன்னை நான் உறவுல இருக்க முடியாது அப்படின்றதான் அந்த கட்டமைப்போட ஃபவுண்டேஷன். யோசிச்சு பாருங்க, இயேசுடைய தியாலஜியும் சீஷர்களுடைய தியாலஜியும் ஒன்னா இருந்ததா? டாக்டர்னு ஒன்னா இருந்ததுன்னா இல்ல. இயேசு ராஜ்யம் மகிமை வல்லமைன்னு அவரு சொன்னது வேற, இவனுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ராஜ்யம் மகிமை வல்லமை மேசியா அப்படின்னு நினைச்சதே வேற. கடைசி வரைக்கும் புரியல, அவரு ஏறுற வரைக்குமே புரியல. அதனால உறவுல இல்லையா? இல்ல. அக்ரிமெண்ட் வாஸ் நாட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப். Agreement, whenever agreement is the foundation of relationship, one has to be wrong and one has to be right. And the wrong person has to say, okay, I'm wrong, I'll agree with you. ஒத்து போனோம், டாக்டர்னு ஒத்து போனாதான் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஜேர்னில உறவுல எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வரணும். அதுதான் யோவான் 17 பாருங்க. அதுதான் யோவான் 17 ஜெபம். எப்படி ஜெபம் பண்றாரு? 20வது வசனம், இவர்களுக்காக மாத்திரம் இல்ல, இவர்கள் மூலமா என் செய்தியை கேட்கிற மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னா உங்களையும் எனக்காக ஜெபம் பண்ணிட்டாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? 21வது வசனம், I pray for them all to be joined together as one, even as you and I, Father, are joined together as one. நாம் பிதாவே நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒருமைப்பாட்டில் தேறினவர்களா இருக்கணும், நம்மிலே ஒன்னா இருக்கணும். அப்படி ஒன்னா இருக்கிறது மூலமா உலகம் நீர் என்னை அனுப்பினீர் என்பதை அறிந்து கொள்ளும். ஏன் உலகம் இன்னும் இயேசு அறிந்து கொள்ளல, பிதா தான் இயேசு அனுப்பினாருன்னு ஏன் அறிந்து கொள்ளலைன்னா, இந்த கட்டமைப்புகள்ல நம்ம உடைஞ்சு இருக்கிற மாதிரி வேற எந்த கட்டமைப்பும் உடைஞ்சில்லை. எந்த ஆர்கனைசேஷனும் 40,000 விதமா உடைஞ்சில்லை பாருங்க. இப்ப ஆப்பிள் கம்பெனி இருக்குன்னா ஆப்பிள் கம்பெனி தான் இருக்கு உலகம் ஃபுல்லா. கேஎஃப்சின்னு இருக்குன்னா கேஎஃப்சி தான். ஆனா கேஎஃப்சிக்குள்ளேயே 40,000 விதமான கேஎஃப்சி வச்சிருக்குது நம்ம மாத்திரம் தான். பாடி ஆஃப் கிரைஸ்டே உடச்சு அப்படி வச்சிருக்கோம். ஏன்னா கட்டமைப்புகளின் அடிப்படையிலே போகிறோம், உறவுகளின் அடிப்படையில போல. உறவின் அடிப்படையில போகும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லெவல் ஆஃப் ட்ரூத்ல இருப்பாங்க. ஓகே, இட்ஸ் அப்சல்யூட்லி ஓகே.
நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எதுக்கு கொடுத்தாரா? எதுக்கு கொடுத்தாரு? அவர்கள் எல்லாரும் நம்மோடு ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு தந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா ஓகே. அப்படி சொல்லாம என்ன சொல்லியிருக்காரு? நீர் எனக்கு தந்த மகிமையை நான் தந்திருக்கேன். ஏன்? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி, அவங்கெல்லாம் ஒன்னா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். ஸோ இயேசுனுடைய மகிமையில நம்ம ஷேர் பண்றதுக்கு நோக்கமே நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான். அந்த மாதிரி ஒன்னா இருக்கிற மாதிரியா இருக்குது நம்ம சண்டே மார்னிங் சர்வீஸ். ஏன் சண்டே போறோம்? ஃபெலோஷிப் வேணும்லப்பா. ஃபெலோஷிப் அதோட கிரீக் வேர்டு என்னது? கொய்னோனியா. கொய்னோனியானா என்னன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்குள்ள நடக்கிறது பேர் தான் கொய்னோனியா. பிதா குமாரன் பரிசுத்தாவினர் உறவுல இருக்கிற மாதிரி தான் நம்ம சண்டே மார்னிங் ஃபெலோஷிப் நடக்குதா? 3 வேகமா பாடுற பாட்டு, 2 வேகமா பாடுற பாட்டு, ஸ்லோவா பாடுற பாட்டு, அப்புறம் நம்ம பிரசங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் கேப் கொடுப்போம். ஒருத்தவங்களே என்ன செய்யுங்க? கிரீட் ஒன் அனதர். அதை என்னன்னு சொல்றோம்? ஃபெலோஷிப். ஆனா உண்மையான ஃபெலோஷிப் எப்ப நடக்கும்? சர்வீஸ் முடிஞ்ச பிறகுதான் நடக்கும், இல்லாட்டி சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும். ஸோ நம்ம சர்வீஸ்ன்னு ஆரம்பிச்ச உடனே ஃபெலோஷிப் நின்றுது. சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஃபெலோஷிப் ஆரம்பிச்சிருக்குது. புரியுதா? நம்முடைய கட்டமைப்பின் ப்ராப்ளம். எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் நான் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரோ அந்த நோக்கங்களுக்கு மாறாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய கட்டமைப்புகள். உறவு சார்ந்ததாக இல்லை. பிரதர், அப்படி உறவுகிறவன் போனோம்னா மண்டைய பிச்சுக்கும் பிரச்சனை. பிரச்சிக்குமா பிச்சுக்கும். அதனால்தான் ஏகப்பட்ட மேட்ரை பவுல் எழுதுறார். அதை வரங்களை நான் பேசுவேன். பாத்தீங்கன்னா பழைய மனுஷனால அது செய்ய முடியாது. அதனாலதான் நம்மள புது மனுஷனா மாத்துறாரு. வெறும் புது துருத்திய மாத்தல, புது திராட்சை ரசத்தை மாத்திரம் கொடுக்கல, நம்மள புது மனுஷனாவே மாத்திருக்காரு. ஏன்னா பழைய மனுஷனால உறவுல இருக்கவே முடியாது. அவனுடைய காயங்களும் அவனுடைய இதுவும் மற்றவனை காயப்படுத்திட்டே இருப்பான். அப்படி இருக்கிறவனை நேசிக்கக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் லவ்வ போர் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, என் சபையை நான் கட்டுவேன். கல்லறைக்கு போனா கூட தாங்க எல்லாம் அப்படியே இந்த மாதிரி வரிசையெல்லாம் அடுக்கியிருப்பாங்க. எல்லாம் அப்படியே அமைதியா வருவாங்க, அமைதியா போவாங்க, அப்படியே எல்லாம் ஆர்டரா இருக்கும். பிரசவ வார்டுக்கு போனீங்கன்னா கத்திக்கிட்டு இருப்பாங்க, ரத்தமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஆனா அங்க ஜீவன் இருக்கும். இங்க ஜீவன் இல்லை. ஒழுங்கும் கிரமமாய் அப்படின்றதே இல்லை. மெஸ்ஸியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதுல ஜீவன் இருக்கும். அந்த சண்டையை தாண்டி நீங்க மன்னிக்கிறீங்க பாருங்க. அந்த அவங்க ஏற்படுத்தின காயங்களை தாண்டி தொடர்ந்து உறவுக்காக போறீங்க பாருங்க. அப்பதான் நம்ம இயேசுவின் சீஷரா இருக்கிறோம். அதுதான் சிலுவையை தூக்கிட்டு போறது. சிலுவை தூக்கிட்டு போறதுன்னா நீங்க பட்னி கிடக்கிறதோ கேன்சர்ல கஷ்டப்படுறதோ கிடையாது. சிலுவை தூக்கிட்டு போறதுன்னா என்ன? கிராஸ் கைண்ட் ஆஃப் லவ். சிலுவையின் அன்பு. சிலுவையின் அன்பு என்னது? உங்களை காயப்படுத்துறவர்களை மன்னித்து அவர்களை நேசிக்கக்கூடிய அன்பு. அதுதான். சோ ஒருவன் எனக்கு சீசனா இருக்க விரும்புனா அவன் தன்னைத்தான் வெறுத்துனா என்ன? செல்ஃப் சென்டர்டா இல்லாம அதர் சென்டர்டா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த உறவுகள், கஷ்டமான உறவுகளை மேனேஜ் பண்ணி நம்முடைய காயங்களை தாண்டி நம்முடைய இன்செக்யூரிட்டிஸை தாண்டி அதெல்லாம் ஒர்க் பண்ணி போறோம் பாருங்க. அங்கதான் ரியல் டிசைபிள்ஷிப்பே நடக்குது. சீஷத்துவம்ன்றது அங்கதான் நடக்குது. ப்ரோக்ராம்ஸ்ல நடக்காதுங்க. டிசைபிள்ஷிப் கோர்ஸ் அதுல நடக்காது. சீஷத்துவம். நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் உண்டாக்கும், அந்த ப்ரோக்ராம் பலிகி பெருகும் வந்திருக்கிறேன்னு சொன்னார. ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பலிகி பெருகும் வந்திருக்கிறார். அடிக்கடி சொல்றது ஏன் அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியம். அதுதான் மற்ற எல்லா கேள்வியும் டிஃபைன் பண்ணுது. எப்படி, ஏன் கூடுறோம் சபைக்கு? சபை கூடி வருதலை விட்டு விடாருங்கள். அந்த கூடி வருதல்னு பைபிள்ல போட்டிருக்குல்ல, அது என்ன மாதிரி கூடி வருதல்? இன்ஸ்டிடியூஷனல் கூடி வருதலா, ஆர்கனைசேஷனல் கூடி வருதலா, இல்லாட்டி உறவு சார்ந்த கூடி வருதலா? அந்த ஏன் தான் நம்ம எப்படி அப்படின்றத டிஃபைன் பண்ணுது. அந்த உறவுல சேர்ந்து வரும் பொழுது என்னன்னாலும் பண்ணலாம். நீங்க மூவி எடுக்கலாம்,
ஸ்டாண்டப் காமெடி பண்ணலாம், சமைச்சு வீடியோ போடலாம், என்னென்னாலும் பண்ணலாம். எல்லாமே ராஜ்யம்தான், எல்லாமே ராஜ்யத்தின் கிரியைகள் தான், எல்லாமே அப்பாவுடைய கிரியேட்டிவிட்டி தான். அந்த உறவுல இருந்து சேர்ந்து எது பண்ணாலும் என்ஜாய் பண்றாரு ஆண்டவர். ஸோ ஏன் இதை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, இந்த லாக்டவுன்ல 6-7 மாசமா சபை நடக்கவில்லை, சபை ஆராதனைகள் நடக்கவில்லை, சரிங்களா? 7 மாசமா. ஸோ அதுக்கடுத்து ஜனங்களை மீட் பண்ணும்போது கேட்டேன், என்னப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருந்தீங்க 6 மாசம்னா? நான் கேட்டதுல உண்மையா சொல்றேன், ஒரு 80% குறைந்தது, 80 to 85% மக்கள் என்ன சொன்னாங்க, ரொம்ப சூப்பரா போச்சு ஸ்பிரிச்சுவல் லைஃப் லாக்டவுன்ல. ஏன்னா நிறைய நேரம் இருந்தது, நிறைய பைபிள் படிக்க முடிஞ்சுது, நிறைய காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது, சில மெசேஜை திரும்பி திரும்பி கேட்டு வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருந்தது இந்த டைமு, என் கிராஃப் மேல போச்சு அப்படின்னா. 80% மக்கள் சபை ஆராதனை இல்லாம அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே சென்றது. ரெண்டாவது கேட்டேன், ஸோ என்ன மிஸ் பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணோம், பார்க்கறத மிஸ் பண்ணோம், இந்த ஹக்கு தான் மிஸ் பண்ணோம்னு சொல்லி கட்டி பிடிச்சாங்க. ஸோ அவங்க மிஸ் பண்ணது உறவுகளை, ஆவிக்குரிய வாழ்க்கை கிராஃப் மேல போச்சு. அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சண்டே மாத்தி சண்டே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதை ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி, உறவுகளை ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி, அந்த உறவுகளின் அடிப்படையிலே நடக்கிற பரிசுத்த ஆவியானவரின் கிரியைக்கு இடம் கொடுக்கிற மாதிரி நம்முடைய கூடுகைகள் ஏன் மாற்ற அமைக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்பதான் நான் ரொம்ப சீரியஸா, இது பல வருஷமா நான் யோசிச்சுட்டு இருந்தாலும் இந்த லாக்டவுன்ல சீரியஸா நான் யோசிக்க ஆரம்பித்தது இதுதான் காரணம். பாருங்களேன், அப்படிப்பட்டதான ஒரு உறவு சார்ந்த ஒரு சமுதாயம், கம்யூனிட்டி இருக்கு, ஒருவருக்கு ஒருவர் நடக்குது, அதுல புது ரசம், புது மகிமை, உயிர் எழுப்புதல்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு எழுப்புதலின் ஒரு அசைவு அப்படிப்பட்டதான துருத்தியில வருதுன்னு வைங்களேன், அதை ஒருத்தரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மத தலைவர்களும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிதான் சபை உண்டானது. ஏரோதும் கண்ட்ரோல் பண்ண முடியல, பரிசேயரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஏரோதின் புளித்தமாவுக்கும் பரிசேயரின் புளித்தமாவுக்கும் எச்சரிக்கையா இருக்கு. Political and religious spirit wants to control and put you in an organization so that they can keep you under control. அதனால்தான் பாத்தீங்கன்னா துபாய் இதுல எல்லாம் இப்ப ரீசெண்டா ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்னா அன்ஆர்கனைஸ்டா வீட்டுல நடத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல. சொல்லிட்டாங்க, நான் ஒரு பில்டிங் கொடுப்பேன், அங்கதான் எல்லாம் நடக்கணும், அந்த பில்டிங்கை தவிர்த்து வெளியில எவனாவது நடத்துறேன்னு கேள்விப்பட்டேன்னா தொலைச்சிருவேன். ஏன்னா ஒரு பில்டிங்குள்ள வச்சு, ஒரு கட்டமைப்புல வச்சு, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, ஒரு ஆர்கனைசேஷன்ல பண்ணாதான் உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியும். உறவு சார்ந்த விதமா நீங்க இருக்கீங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்றது? பண்ண முடியாது. ஆனா கிறிஸ்துவே சபைக்கு தலையா இருப்பார். பரிசுத்த ஆவியானவரே நம்மளை உள்ள இருந்து வழி நடத்தும் ஆவியானவரா இருப்பார். அவரே நம்முடைய மேய்ப்பனா இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய அரவணைப்பிலே, அவருடைய கேர்ல இருந்து வளர்றதுதான் எக்லீசியா. அப்படிப்பட்டதான சபை வெளிப்படுமா? கண்டிப்பா வெளிப்படும். யோவான் 17 பூமியில வெளிப்படுமா? வெளிப்பட்டே ஆகும். அந்த சமுதாயத்தின் மூலமாய் ஒரு மகிமையும் ஜீவனும் உயிர் தெழுந்த வல்லமையும் வெளிப்படுமா? வெளிப்பட்டே ஆகும். அந்த சமுதாயமா நாம இருக்க விரும்புறோமா இல்லையா அப்படின்றது நம்ம கையில. யோசிச்சு பாருங்களேன், பஸ்கா அப்படின்றது ஒரு செலிப்ரேஷன். பஸ்கா பண்டிகை அப்படின்னு, பண்டிகை. பண்டிகையில சாப்பாடு எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? பண்டிகையில சாப்பாடு இப்படியா இருக்கு? பண்டிகை சாப்பாடு எப்படி இருக்கும்? அந்த பண்டிகை சாப்பாடுல இயேசு சொல்றாரு, ஏபா நீங்க ஏதோ எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வந்துச்சு இந்த ஆடு, உங்களை பார்வோன்ட்டு இருந்து தப்பிச்சு வெளியே கொண்டு வந்துச்சுன்னே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் உங்களை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும், ஏன் மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்துமே உங்களை வெளியே கொண்டு வரேன்.
அதுக்காக நான் என் ஜீவனையே கொடுக்கிறேன், என் சரீரம் பிற்கப்பட கொடுக்கிறேன், என் ரத்தம் சிந்தப்பட கொடுக்கிறேன். இதுதான் புது உடன்படிக்கை. என்னை நினைவு கூறும்படி இதுல நீங்க பங்கு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீல இன்ஸ்டிடியூட் பண்றாரு. ஒரு மீல்னா என்னது? ஃபுல் கோர்ஸ். அப்படி இல்லைங்க. அந்த மீல்ல பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், ஒரு வீட்டுல வந்து அந்த டேபிள்ல சாப்பாடுலாம் வச்சிருக்காங்க, சிக்கன் வச்சிருக்காங்க, இது வச்சிருக்காங்க, கறி வச்சிருக்காங்க. everyone will come to the table. அவர் சொல்றாரு, என்னுடைய மாம்சமே மெய்யான போஜனமா இருக்கிறது, என்னுடைய ரத்தமே மெய்யான பானமா இருக்கிறது, நானே உங்களுடைய மீலா மாறி இருக்கேன், எல்லாரும் என்னிடத்தில் பங்கு பெறுங்க. கிரைஸ்ட் இஸ் த காமன் பாயிண்ட். கிறிஸ்துவே நம்மளை எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வர இடம். அது பேர் தான் எக்லீசியா. நான் ஒரு சோசியல் கிளப் ஆரம்பிக்கிறத பத்தி பேசலைங்க, கிரிக்கெட் கிளப் ஆரம்பிக்கிறத பத்தி பேசல, கால்ஃப் கிளப் ஆரம்பிக்கிறத பத்தி பேசல, எக்லீசியா பத்தி பேசல. கிறிஸ்துவில் ஒன்றாவது, கிறிஸ்துவை உண்பது, partaking of Christ, his nature, his love, his power, his life. Christ being your life. கிறிஸ்துவே உங்களுடைய ஜீவனா இருப்பது, கிறிஸ்துவே உங்களுடைய வல்லமையா இருப்பது, கிறிஸ்துவே உங்களுடைய நீதியா இருப்பது, கிறிஸ்துவே உங்களுடைய மகிமையா இருப்பது. அதுதான் அப்படிப்பட்டதான ஒரு காலங்களுக்குள்ளாக நாம் செல்வது மிகவும் அவசியம். அந்த நோக்கத்தோட அவர் ரத்தம் சிந்தினாரு, அப்படிப்பட்டதான சபை உருவாகும் சொல்லி அந்த நோக்கங்களுக்காக தன்னுடைய சரீரம் பெற்று கொடுத்தார். அதை கட்டமைப்பா மாத்த வேணாம், பழைய துருத்தியில மாட்டிட்டு இருக்க வேணாம், புது துருத்தி. சரிங்களா? புது ரசத்துக்கு ஒரு புது துருத்தி வேணும்ல. அந்த துருத்தி என்னது? அதுதான் இந்த ரிலேஷனல் கம்யூனிட்டி. கிறிஸ்து சார்ந்த, அதர் சென்டர்டு, மற்றவர்களை மையமாய் வைத்து வாழுகிற ஒரு கம்யூனிட்டி. சரிங்களா? எல்லாம் Thank you, Jesus. Thank you, Daddy. Rabankal mana shantula brahedele menekele libro dal mana hadiya lebraham tanekele. நீங்க கேட்கலாம், அப்படின்னா கட்டமைப்புகள்ல எந்த நன்மையுமே இல்லையா, அதனால எந்த பிரயோஜனமே இல்லையா? அப்படி இல்லை. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே நேரத்துல ஒரு டீச்சிங் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கணும். நிறைய பேருக்கு ஒரே நேரத்தில் டீச் பண்ணணும்னா அது ஒரு நல்ல மாடல், மெசேஜை கொண்டு போறது. அப்படி இருக்கவே கூடாதான்னா, அப்படி அப்போஸ்தலர் டீச் பண்ணாங்கன்னா டீச் பண்ணாங்க. ஆனா அதே வாரமா நடக்கிறத சபைன்னு சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட பீரியட் டீச் பண்ணுவாங்க, டீச் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து அப்புறம் கூடுகைகள், உறவு சார்ந்த கூடுகைகள்ல இருப்பாங்க. சரிங்களா? அந்த கூடுகைகள்ல தான் சபை எக்லீசியான்னு சொன்னாங்க. இது வந்து அப்போஸ்தலிக் கேதரிங். அப்போஸ்தலர்ஸ் அந்த இடத்துக்கு வரும்பொழுது எல்லாரும் சேர்ந்து, எல்லா வீடுகள்லையும் கூடுறவங்க எல்லாம் சேர்ந்து வருவாங்க, டீச் பண்ணுவாங்க அப்போஸ்தலர்ஸ். ஸோ அதுக்குரிய இடம் இருக்கு கண்டிப்பா. ஆனா அதே சபையா வச்சு அதை பண்றது தான் கேள்வி கேட்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம சேர்ந்து ரிசோர்சஸ் பூல் பண்றது. எல்லாம் இப்போ ஒருத்தன் வந்து 5 ரூபா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் 10 பேர் 5 ரூபா போட்டா 50 ரூபா அது, அதை வச்சு ஏதாவது பண்ணலாம். ஸோ பூலிங் ஆஃப் ரிசோர்சஸ் என்னது? காசெல்லாம் சேர்ந்து போட்டு பண்றதுனால அது கட்டமைப்பின் ஸ்ட்ரென்த். ஆனா என்ன, யாரு கையில அந்த டெசிஷன் மேக்கிங் இருக்குன்றத பொறுத்து. எல்லா காசும் இந்த டெசிஷன் மேக்கிங் லீடர்ஷிப் கையில இருக்கு. அந்த லீடர்ஷிப் எப்படி இருக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த பாயிண்ட்டும் இதாகும். இது ஏற்கனவே சொன்னேன், இப்படி ஓவரா ஃபிளஷ் பண்ற ஒரு மாடல்ல, டீச்சிங் மாடல்ல ஓகே, எடுக்கிறவன் எடுத்துக்குவான். இது வரைய தூர மாதிரி தானே. எடுக்கிறவன் எடுத்து அவன் ஹார்ட்டை எவன் ஒர்க் பண்றானோ அவன் தான் பலன் தர முடியும். ரிலேஷனலா ஒர்க் பண்றது பெட்டர் ரிசல்ட் தரும். ஸோ இந்த ரெண்டு இதுலயுமே இது நன்மை இருக்கு, இந்த ரெண்டு நன்மை. ஆனா இதுக்குடைய டிராபேக்ஸும் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா யூஆர் லவுட் மூலமா அதிகமா பண்றோம். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் காசு போடுறதுனால நிறைய பண்ண முடியுது நிறைய பேருக்கு. அதனாலதான் நம்ம வந்து பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் காணிக்கை இருந்தது, புதிய ஏற்பாட்டிலையும் காணிக்கை இருந்தது.
ஸோ சில காரியங்கள் கண்டினியூ ஆச்சு ஜீசஸை தாண்டியும். ஏன்னா அது ஒரு காமன் கேதரிங்கா சேர்ந்து பண்றதுல சில ஸ்ட்ரென்த் இருக்கு. அதை பண்ணும் பொழுது அது உறவு சார்ந்த விதமா பண்ணாம ஏதோ சந்தா கட்டுற மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எம் பார்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன், ஸோ அவங்க எனக்கு கல்யாணம் நடத்தி வைப்பாங்க, அவங்க எனக்கு இது பண்ணுவாங்க, பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைச்சோம்னா மீனிங்கே போயிடுச்சு. உதாரத்துவம் அப்படின்றது ஒருவருக்கு ஒரு உதாரத்துவமா இருக்கிறதுன்றது அப்படியே ஃப்ளோ ஆகணும். அந்த உதாரத்துவத்திலிருந்து கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், அது வேற விதமான கிவிங். ஆனா இன்ஸ்டிடியூஷனலா ஆர்கனைசேஷனலா மாசம் மாசம் நான் சந்தா கட்டுறேன் அப்படின்ற மாதிரி யோசித்தோம்னா அதுக்கு மீனிங் இல்லை. ஸோ அந்த உதாரத்துவத்தினாலே கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அந்த கிருபை இன்னும் அதிகமாய் பெருகும். அநேகர் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த உங்களுடைய விதைகளின் பலன் அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய விதைகளா இருக்கும்படியா உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்மஸ் சர்வீஸ் இருக்கா, நியூ இயர் சர்வீஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. கிறிஸ்மஸ்க்கு ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன், நான் அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்றேன். நியூ இயர் சர்வீஸ் வந்து நியூ இயர் கேதரிங் இருக்கும். அது எங்க, எப்ப, எத்தனை மணிக்குன்றத சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். God bless you. Thank you so much. See you also.